நான் விஜய் டிவியில் பேசும்போது பக்திங்கிற தலைப்பில் பேசும்போது சொன்னேன், எது பக்தின்னு. வெறும் பூஜை பண்ணுறது, ருத்ராட்சம் போட்டுக்க, அது இல்லை, கோயிலுக்கு வரதெல்லாம் கிடையாது. சுந்தர பாண்டியன் ஒருத்தர் இருந்தான். அப்போல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் இருந்த காலம். அதில் சுந்தர பாண்டியன் ஒருத்தர் இருந்தான். அவங்க சோழ நாட்டு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அந்த அம்மா திருப்பரங்குன்றம், மதுரையிலேருந்து வந்தவங்க. திருப்பரங்குன்றம் முருகன் பேரில் ஆறாத காதல். எப்போ அந்த அம்மா வாய் திறந்து உட்காரும்போது கொள்ளும்போது வந்து பகவன் நாமா, முருகனாம். தாய்மார்கள்லாம் புளி கரைக்கும் போது கூட ராமா ராமான்னு சொல்லி கரைங்க. அது பக்தி ரசமாக இருக்கும். அது புளி ரசமாக இருக்கா, பக்தி ரசமாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு நோய் வராது. பகவான் நாமாவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக்கினே சமைக்கணும். இல்லைன்னா கேசட்டில் போட்டாது கேட்கணும். நல்ல விஷயங்கள். அந்த மகாராணி ஒரு நாள் மகாராஜா கிட்ட வந்து, நீங்கள் எப்போ பாரு அரசியல்னு இருக்கிறீங்க, அந்த துறையிலேயே இருக்கிறீங்களே, எப்போ பாரு இப்படி இருந்தால் ஒரு நாளைக்கு மரணம் வந்துடும். அவன் நாமத்தை சொல்ல மாட்டேன்றீங்களே, கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்களே. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி விழா, 62வது ஆண்டு விழா சிறப்பாக செய்கிறாங்க. வாங்க அம்மா, என்ன தொன்மை பண்ண, எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம். எனக்கு பல பல அலுவல்கள், அரசியல் வேலை நான் கவனிக்கணும். என்னை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. மக்கள் சேவையே மகேசன் சேவை. நான் மக்களுக்கு நான் ராஜா, நான் தானே அதெல்லாம் செஞ்சாகணும். என் மக்களுக்கு ஒரு இடர்பாடு இருந்தால் அதை நான் தானே கவனிக்கணும். நீ கோயிலுக்கு போ, நான் ஒன்றும் தடை சொல்லுது, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஒன்றும் சொல். இந்த அம்மா நேராக நம்முடைய கண்ணன் சன்னதிக்கு வந்து, கண்ணா, இந்த ஜென்மாவை என் கணவனார் வீணாக்கி விடுறாரு, கனவழியாவது சொன்னாலும் பரவாயில்ல. அவர் வாய் முருகான்னு சொன்னார், முருகான்னு சொன்னார். திருப்பரங்குன்றம் முருகா, உனக்கு 1008 பால் குடம், லட்சதீப விழா பண்ணுறேன் அப்படின்னா தம்மா பெண்களுக்கு ஏதாவது வேண்டுதல் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆளுன்னா வேண்டிப்பாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா வேண்டிப்பாங்க. இப்படி பலர் வேண்டுதல். எங்கள் ஊர் கிராமம் காங்கேயநல்லூர், வாரியார் சாமி பிறந்த ஊரில் பெண்கள் குழந்தை இல்லைன்னா மண் சோறு சாப்பிடுவாங்க. கையை இப்படி பின்னாடி வச்சுன்னு நாய் மாதிரி மாடு மேய்ச்சா. குழந்தை வேணும்னு தவம் பண்ணுறோம். நான் பார்த்துக்கிறேன் கண்ணால். தாய்மார்கள்லாம் எவ்வளோ விரதம் இருப்பாங்க, அது மாதிரி வேண்டிக்கிறாங்க. ஒரு நாள் ராஜா அந்த பஞ்சனையில் படுத்திருக்கிறார். இரவு ஏதோ தீக்கனவு கண்டார். என்னன்னு தெரியல. அந்த கனவுல இவர் தன்னை மறந்து முருகா 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 கத்திட்டார். மகாராணிக்கு ஒரே சந்தோஷம். நாம் இன்னைக்கு காலையில் திருப்பரம் முருகப்பெருமான் கோயிலில் வினைய வேண்டின்றோம். என்ன வேணும்? என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான்னு வந்தால் உனக்கு நான் லட்சதீபம் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை. சாமி நினைவோ நினைவில்லாமையோ இன்னைக்கு இரவு கத்தினார். எனக்கு அது திருப்தி. உடனடியாக மந்திரியை கூப்பிடு. மந்திரி வந்தார். மகாராணி, என்ன திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு 1008 பால் அபிஷேகம், லட்சதீப விழா, ஊரெல்லாம் பன்னீர் போட்டு தெளித்து தோரணம் கட்டி எல்லாம் விழா ஏற்பாடு. ராஜா காலையில் எழுந்து பார்க்குறான், ஊரே அல்லோகலப்படுது. என்ன விஷயம்னார். மந்திரியை கூப்பிட்டார். மகாராணி உத்தரவு, திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு லட்சதீப விழா, 1008 பால் குடம். என்ன தெரியாது, மகாராணி உத்தரவு நாங்கள் செய்வோம். ராஜா வந்து கேட்டார், என்னன்னு. நான் நேற்று காலை வெள்ளிக்கிழமை முருகன்கிட்ட வேண்டிக்கினேன், என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான் வந்தால் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு. நேற்று இரவு நீங்கள் தூக்கத்தில் தீக்கனவு கண்டு முருகா முருகான்னு கத்தினீங்க, அதனால் நான் இதெல்லாம் செய்கிறேன். ராஜா கண்ணீர் விட்டான். முருகா, உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை என் மனைவிக்கு கூட தெரியாமல் வச்சுருந்தேன், என்னை காட்டி கொடுத்துட்டியே. அவன் மனைவி கூட 24 மணி நேரம் சுவாமியை நினைக்கிறான். அவன் நாக்கின் மனசு எப்பவும் பகவானை நினைத்து கொண்டே இருக்கிறது. இந்த கோவியர்கள்லாம் நடந்து போவாங்களா, பால் குடம் இதெல்லாம் எடுத்துன்னு போவாங்க, கை வீசினே போவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த குடத்து மேலே கவனம் இருக்கும். கை பிடிக்க மாட்டாங்க, ஆனால் அதை கவனம் இருக்கும். இவன் 1000 தொழில் செய்தாலும் தன்னுடைய ஆரம்பமாக இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு தெரியாது அது. அப்படி மனைவிக்கு கூட தெரியாமல் வைத்திருந்தேனே, என் பக்தியை நீ காமிச்சு கொடுத்தேன். நான் முருகான்னா ஆத்மா பிரிஞ்சு போச்சு. அந்த தனக்கும் இறைவனுக்கு உறவு மனைவிக்கு கூட தெரியாமல் வச்சுருந்தான். இப்போ போலி பக்தி நிறைய இருக்குது. சாமி இப்போ ஐயா வரான்னா அப்போ தான் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி, தியானம் பண்ணுற மாதிரி வேஷம் போடுறது. நமக்கும் கண்ணனுக்கும் இருக்கிற உறவு 2 பேருக்கு தெரிஞ்சால் போகுது, 3ஆம் மனுஷனுக்கு தெரியும். அதான் பக்தின்னு பேர். அந்தரங்க பக்தின்னு வாரியார் இந்த கட்டுரை எழுதுற. அந்த பக்தி இருக்கணும். இறைவனை கருணையை பெறுவதற்கு இன்னைக்கு எழுதி வச்சுங்க டைரியில். கண்ணனுடைய கருணையை பெறுவதற்கு கண்ணன் கோயிலுக்கு வர்றதும் வழிபாடு செய்வதும் பூஜை பண்ணுறதோடு முடியாது. எல்லா உயிரிலும் கண்ணன் நிறைய இருக்கிறான். ஒவ்வொரு உயிரும் கண்ணன் வாழ்கின்ற ஆலயம் என்று எண்ண வேண்டும். நான் இன்னைக்கு சொன்ன அந்த குச்சேலர் கதையில் ஒரு சின்ன நுட்பம் சொல்கிறேன். குச்சேலருக்கு 27 குழந்தை. எல்லாரும் சொல்லுவாங்க 27 நட்சத்திரம், 27 நட்சத்திர குழந்தையா இருக்கும். முதல் குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்?
27 குழந்தைன்னு. வருஷத்துக்கு ஒரு குழந்தைன்னா முதல் குழந்தை 27 இருக்குமே. 27, 26, 25, 24, 20, 15 குழந்தைகள் ஒழிச்சா கூட அவ்வளோ வறுமை வர்றதுக்கு நியாயம் இல்லையே. இப்போ இருக்கிறவங்களாம் முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. அப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படி இல்லையே, அப்பா அம்மா காப்பாற்றுவாங்களே. அந்த பாடலில் வருது நலம் தீங்கு அறியாத குழந்தைகள்னு வருது. குசோலோபாகனம் படித்தவங்களுக்கு வரும் நலம் தீங்கு அறியாத குழந்தை. 15 வயசுக்கு முன்னாடினா நல்லது கெட்டது தெரியாது, 15 வயசானா நல்லது கெட்டது தெரியுமே. அது இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாக இருக்குதுங்களே. நம்மளை விட குழந்தைங்க இப்போ அது அறிவாளியாக இருக்குது. அப்போ அந்த கதையை கொஞ்சம் இடிக்குது. 27 வயசு பசங்க காப்பாற்றக்கூடாது, அப்பா வறுமையில் இருக்கிறாருன்னு. சாந்தீப முனிவர்கிட்ட பகவான் கண்ணன் யாதவர் இவர் குச்சேலரும் ஒன்றாக குருகுல வாசம் பண்ணி படிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஆசிரியர் வீட்டில் இருந்து படிப்பாங்க. 24 மணி நேரம் ஆசிரியர் வந்து நேரம் கிடைக்கும் போது சொல்லிக் கொடு. குச்சேலர் வந்து அந்தன குழந்தை, நல்ல வேதம் சொல்லுவார். அவர் கிருஷ்ணர் ஜூனியர், அவர் சீனியர் குச்சேலர். நன்றாக படித்து அந்த வீட்டில் அந்த பத்தினி, குரு பத்தினி குழந்தைகளா. அப்பெல்லாம் எரிபொருள் வந்து இப்போ தான் கேஸு சிலிண்டரு எலக்ட்ரிக் அடுப்பு என்ன ஓவன்லாம் வந்தது. அப்பெல்லாம் அது கிடையாது, விறகு தான் எரிபொருள். இரவு நம்முடைய சமையலுக்கு விறகு வேணும்ப்பா. அப்போ தான் காடுகள் பக்கத்துலேயே இருக்கும், ஒரு 5 மைல் போனால் காடு இருக்கும். விறகு கொண்டு வாருங்கள்ப்பா அப்படின்னு குழந்தைகள்கிட்ட சொன்னாங்க. குழந்தைங்க பட்னியாக போக வேண்டாமேன்னு அவல் மடித்து கொடுக்குறாங்க. 2 பேரும் பசி எடுத்தால் வழியில் சாப்பிட்டோமே. அப்போல்லாம் ஹோட்டல் இல்லாத காலம். இப்போன்னா தெருவுக்கு 4 ஹோட்டல். இவங்க போகிறாங்க. இவர் பகவான் வந்து யாதவ குழந்தை மரம் ஏறி அந்த காஞ்ச சுள்ளிலாம் போடுறாரு. இவருக்கு கிருஷ்ணர் அந்தன குழந்தை மரம் ஏற மாட்டார். கீழே அவர் பொறுக்கி போடுறதெல்லாம் எடுத்து கட்டி ஒழுங்கு பண்ணுவார். குச்சேலருக்கு பசி. இந்த அவல் இருக்குல்ல, கேட்கலாம், கண்ணா எனக்கு பசிக்குது 2 அவல் எடுத்து. பகவானுக்கு தெரியாமல் 4 அவல் 5 அவல் எடுத்து சாப்பிட்டார். பசிக்கினார், இது கிடையாது. ராமாவதாரத்திலே சுவாமி தெய்வமாக இருக்கிறார், மனிதனாக இருப்பார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் சுவாமி தெய்வமாக இருக்கிறார். 29 நாள் குழந்தையா இருக்கும் போதே பூதனையை கொல்றார். பூதனை பால் கொடுக்க வருது, இது வச்சுக்கமா எல்லாரையும் கொண்டுனே வர்றார். 29 நாள் குழந்தை பூதனை, 1 மாதம் இல்லை, 1 மாதத்துக்கு 1 நாள் கம்மி. அப்பவே பூதனையை கொல்லுகிறார் பகவான் எம்பெருமானார். ஆனால் ராமாவதாரத்தில் மனுஷனா இருக்கார். மேலே இருக்கிற கண்ணன் நினைக்கிறார், ஆண்டவன் பொய்யை விரும்ப மாட்டார், களவு பொய் இல்லை, என்னை கேட்டால் நான் எடுத்துக்கோன்னு. அவர் என்ன சொல்கிறார், நீ எத்தனை அவல் சாப்பிட்டியோ உனக்கு கல்யாணம் ஆனோடனே குழந்தைங்க அத்தனை குழந்தை மொத்தமாக பிறக்கட்டும். ஒரு பிரசவத்திலே 5 குழந்தை 6 குழந்தை. ஒரு அவலை ஒன்று சாப்பிட முடியாது. 5 அவல் 6 அவல் சாப்பிட்டார். ஒரு பிரசவத்திலே 6 குழந்தை 5 குழந்தைன்னு பிறந்துச்சு. எல்லாம் சின்ன சின்ன குழந்தையா இருக்குது. அவர் போட்ட சாபம் அன்னைக்கு, கண்ணன் போட்ட சாபம். அதனால தான் அவளே எடுத்துன்னு போகிறார். எதை எடுத்தாரோ அதுதான் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். இன்னொன்று, இந்த கோபியர்களுடைய வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சுன்னு சுவாமி இது பண்ணு. நீங்கள் வீட்டில் குளித்தா கூட ஆடையின்றி குளிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பாத்ரூமில் குளித்தா கூட வெறும் உடம்போடு குளிக்கக்கூடாது. இவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சு அபகரிச்சுட்டார்ல அவங்க, அது ஒரு பெரிய பாவம் இல்லை. அப்படி இருந்தும் கண்ணன் அவங்களுக்கு அருள் பண்ணாராம். ஆகையினால இவருக்கு ஒரு இடர் வந்தது. பிறருக்குன்னா முற்பகல் செய்யில் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். நாம் யாருக்காக ஒருத்தர் துரோகம் பண்ண தேடி நமக்கு வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பிறருக்குன்னா முற்பகல் செய்யில் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். அதனால் நம்ம எதுவும் யாருக்கும் தீமை செய்வோம். மனவாக்கு காயங்களெல்லாம் முடிஞ்சவரை நன்மை சொல்லணும், யாரையும் குற்றம் குறை சொல்லக்கூடாது. இந்த பாருங்க, கார்த்திகேயன் சார் அங்கே சிவப்பா சட்டை போட்டிருக்காரு, அவரை பற்றி அப்புறமா சொல்கிறேன். போனதுக்கப்புறம் இதை குறை சொல்கிறது. இந்த வயசில் பாரு இவ கோண வகுடு வச்சிருக்கிற கல்யாணத்தில், இந்த வயசில் பாரு இவ பட்டு புடவை கட்டின்னு வர. என்ன யார் எப்படி வச்சிருந்தா என்ன? அடுத்தவர்கள் குற்றம் குறைகளை நாம் பேசக்கூடாது, நம்முடைய உயர்வை கெடுத்து விடும். பாரதம்லாம் இப்போ யார் சொல்கிறாங்க, யார் கேட்குறாங்க? ஒரு பழம் பறிச்சு விட்றாங்க, அத்திப்பழம். அந்த முனிவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை மட்டும்தான் சாப்பிடுவார். இந்த கஷ்டம் வந்துருத்தே, அர்ஜுனன் கேட்டானேன்னு பானத்தால் எடுத்துட்டானே, இது திரும்ப உற்றதை உரைத்தால் அற்ற பழம் ஒட்டும்னு கண்ணன் சொல்லுகிறார். கண்ணன் இல்லைன்னா காவியமே கிடையாது. இன்னைக்கு நான் கொஞ்சம் பகவத்கீதையை கூட சொல்லணும். பெரிய சப்ஜெக்ட், 10 நாள் பேச வேண்டிய சப்ஜெக்டை 10 நிமிஷத்தில் சொல்லணும். இல்லை குறுக்கு இல்லை. இப்போ ரெடிமேட் மாதிரி சொல்கிறாங்களே, போட்டால் உப்புமா, போட்டால் ரசம், இந்த சாம்பார் ஒரு 2 போட்டால் 2 மணி நேரத்தில் 2 நிமிஷத்தில் ஒத்த குழம்பு ரெடின்றான்னு, அது மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது விஷயங்களெல்லாம்.